இவ்வளவு சுத்தமா எனக்கு முன்னாடி எவ்வளவு வந்து கூட்டி இருப்பாளோ? ஒருவேளை ராத்திரி பேய் ஏதாவது வந்து கூட்டி இருக்குமா? ஐயா, யாரப்பா அது இந்த அடி அடிக்கிறது காலங்கத்தால? இந்த சகல் மாஸ்க்கு பிகில் ஜானால தான் இந்த அடி அடிக்க முடியும். போய்யா, ஏற்கனவே நான் குழம்பி போயிருக்கேன். பேய் கூட்டிச்சோ பிசாசு கூட்டிச்சோன்னு. பேய் இல்ல பிசாசி இல்ல, பொன்னம்மா கண்ணம்மா. இங்க வாங்கம்மா. டியூட்டி ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? யூ கேன் கோ. பை பை. இவங்க எல்லாம் லண்டன்ல கூட்டிட்டு இருந்தாங்க, இப்ப இந்தியாவுல கூட்ட வந்திருக்காங்க. நீ உருப்படுறியாயா? யா ஃபீலிங்? நீ நல்லா இருப்பையாயா? யா ட்ராஜடி? யா வயித்துல அடிச்சிட்டியே? யா காமெடி? யா யா ட்ராலிங்? யா ஜூமிகா? யா யா கிரேன்? ஈஸ்மன்? ஆர்வோ? ஆஹா, ஐயோ, காணக்கூடாத காட்சி. அடே பித்ரோலசி ஏமாலையோ தொப்பு. வாந்தி எடுக்கிற மாதிரியே உனக்கு ஒரு பேரு. பொம்பளை தனியா நின்னு கூட்டிக்கிட்டு இருந்தா ஏதாவது ஏடா கூடமா பண்ணிருவேன்னு தெரிஞ்சுதான் லேடி ஸ்பெஷல் கூட பார்க்காம அதுல தொத்திக்கிட்டு ஓடி வந்தேன். என்னங்க பண்ணா இவன்? அது வந்து ஆப்பன் சுட்டானா? அடச்சே, இவ சொல்லி முடிக்கிறது ஆபீஸே முடிஞ்சிடும். நான் சொல்றேன் ரீச்சா, நான் எடுக்க போற படத்துல நீதான் ஹீரோயினி. நிஜமாவா? கதை என்னையா? ஹீரோயினின்னு சொன்ன உடனே கதையை கேக்குறா. இண்டஸ்ட்ரி ரொம்ப கெட்டு போச்சு. கதைய சொல்றேன் கேளு. பாரஸ் காடு இல்ல, காடு ஓங்கிய பெரும் காடு. எங்கேயோ கேட்டிருக்கமே. அத காப்பி அடிச்சிருப்பாங்க. இண்டஸ்ட்ரி கெட்டு போச்சு இல்ல, அந்த காட்டுல நீ ஒரு ஆடு. ஆடா? ஆமா. ஒரு முனிவர் பாத்ரூம் போகும்போது நீ எட்டி பாத்துற. அவர் தண்ணி தெளிச்சு உன்னை ஆடாக்கி. எந்த தண்ணிய? கமண்டல தண்ணி தான். ஓகே. அந்த தண்ணி தெளிச்சு நீ ஆடாயி அனாதையா போயிட்டு இருக்க. இதே அலக்குரல். இந்த அபலக்குரலை கேட்டு ரொம்ப சொதப்புறீங்கயா. வேற ஏதாவது நல்ல கதையா சொல்லுங்க. ஓகே, கோட் another subject. ராமாயணத்தை எடுப்போம். ராமாயணமா? ஐயோ, ஒரே போர். அப்படி சொல்லாதம்மா. அவங்க ஞாயிற்றுக்கிழமை டிவிக்கு முன்னாடி பல்லு தேய்க்காம குளிக்காம ராமாயணம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ராமாயணத்துல ஒரே கதாநாயகன், ஒரு டூயட் உண்டா, ஒரு டிஸ்கோ உண்டா, ஒரு ரேப்பிங் சீன் உண்டா? என்னது? ராமாயணத்துல உன் இஷ்டத்துக்கு 7-8 ஹீரோ போட முடியுமா? சரி, நீ ஒத்துக்கிறானே டிஸ்கோவும் ஃபைட்டும் வச்சுப்போம். டான்ஸ் எப்படின்னா சீதை வாழை பிடிச்சி அனுமார் ஆடுறாரு. சீதைக்கு வாழா? ரொம்ப போர் அடிக்கு. சீதைக்கு எல்லாம் வாழை கொடுத்துறாரு. ஃபைட் எப்படின்னா கிளைமாக்ஸ்ல ஹெவி ஃபைட். பிரிட்ஜ் மேல ராமனும் லக்ஷ்மணன் நின்னுகிட்டு டிஸ்குன்னு ஃபைட் பண்றாங்க. கடைசியில லக்ஷ்மணன் செத்து போறார். அடே, கடைசியா சாக போறது லட்சுமணன் இல்ல. இதே வேகத்துல நீ உளறிக்கிட்டு இருந்தா உன்னை டிஸ்குன்னு அடிச்சு மிதிச்சு நானே கொன்றுவேன்டா. ராமாயணத்தை இஷ்டப்படி எல்லாம் மாத்தினீங்கன்னா அது ராமாயணமா இருக்காது, தோரகாவாத்தான் இருக்கும். இல்ல, ராமாயணத்தை நாம அப்படியே எடுத்துட்டா காப்பி அடிச்சிட்டோம்னு சொல்லுவாங்க. அதனால மாத்தி எடுக்கிறோம். எப்படி? ரொம்ப பிரமாதம். எனக்கு சம்மதம் தான். எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரே. குலதெய்வத்துக்கு வேற ஒரு நேர்த்தி கடன் இருக்கு. நரபலி தானே, உங்க அப்பனையே கொடுத்துருவோம். என்னது? உங்க அப்பனுக்காக கொடுத்துருவோம். ஆமா, ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனே தற்கொலை பண்ணிக்கிறேன். சுமாரியா? எதுக்கும் எங்க அப்பா வந்து பாருங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. வாட் a smile. என்னது அதுக்குள்ள ஆம்பளை ஆயிட்டா? டேய், நீ ஓட்ட ஸ்மைலுங்கற, அவ பல்ல காட்டிட்டு போறா. கவுத்திட்டீங்களேடா. வாட் a tragedy. இந்த மூஞ்சில இப்படி ஒரு சோகமா? என் படத்துல நீ எதுக்கும் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணு. கெஸ்ட் ரோலா? பண்றேன்டா, பண்றேன். கடைசியில அவ தொழில நம்ம பண்ண வச்சா வரேன். உங்க பொண்ணுதான் கதைன்னு சொல்லுவா, ஆனா சொல்லவே மாட்டா. நீங்களாவது உங்க சோக கதைய கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன். அன்றொரு நாள் இதே நிலவில் அவள் இருந்தால். என் பொண்ணுப்பா. மாமா என் அருகில். ஹாய் ஜான். என்ன எங்க அப்பாவே பாட வச்சிட்டீங்களா? அப்பா, நான் சொல்லல, இவர்தான் ஜகில் மஸ்கி பிகில் ஜான், சினிமா டைரக்டர். Glad to meet you. No emotion. மாமா, எப்பா பலம் தெரியாம அஷ்டம் மாமா. இப்ப மட்டும் மாமாடுறீங்களே. எங்க குடும்பம் வித்தியாசமான இங்கிலீஷ் குடும்பம். அப்பாவை ஆண்டின்னு கூப்பிடுவோம், அம்மாவை அங்கிள்னு கூப்பிடுவோம். வேண்டாம் வேண்டாம், நீ என்ன மாமானே கூப்பிடு. மாமா கதை சொல்லுங்க மாமா, உங்க சோக கதையை சொல்லுங்க மாமா. ஆஹா ஆஹா, சரியான ராஜ நட. ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன். 2 வருஷத்துக்கு முன்னால விளக்குமாறு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, ஃபென்டாஸ்டிக் ஓபனிங். இதுக்கு ஆர்டிஸ்டே வேண்டியது இல்ல. இத வச்சு நான் ஆஸ்கர் அவார்டே வாங்கிடுவேன். அப்போ துபாயில இருந்து ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சது. வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமா பெருகி பெரிய விளக்குமாறு வியாபாரி ஆயிட்டேன். பெரிய விளக்குமாறுனா 6க்கு 4, 4க்கு 6? 9க்கு 9. பெருசுதான். பணம், பங்களா, கார், நகைகளோட வசதியா இருந்தேன். அன்று ஒரு நாள்
ஒரு பெரிய விளக்குமாறு ஆர்டர் கிடைச்சது. அதோட நிறைய தீப்பெட்டி ஆர்டரும் கிடைச்சது. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து அனுப்பும் போது தீப்பெட்டி எரிஞ்சிச்சு. என் சொத்தெல்லாம் போயிடுச்சு. மாமா, இது மாதிரி சோக கதையை நான் கேட்டது இல்ல மாமா, கேட்டதே இல்ல. அது போகட்டும், நீங்க சொன்ன இந்த கதைக்கும் உங்க பொண்ணு ஆபீஸ்ல கூட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கே? சொத்து வந்தப்போ. என்ன வந்தப்ப? சொத்து சொத்து. சரியா சொல்லுமா, வேற மாதிரி கேக்குது. சொத்து வந்தப்போ எல்லாத்தையும் மறந்துட்டோம். தெய்வ குத்தம்தான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு. அதுக்கு பரிகாரமா எங்க அப்பா என்ன ஆபீஸ்ல கூட்டுறதுக்கு அனுப்பிட்டாரு. ஒரு வாட்டி கூட்டிட்டியே, இது போதும். தெய்வம் உன்னை மன்னிச்சிரும். மாமா, நான் எடுக்க போற படத்துல யாரு ஹீரோயின் தெரியுமா? உங்க பொண்ணு ரீட்டா. நம்ம கம்பெனிக்கு ஹீரோயினி கிடைச்சாச்சு. நீங்க தான் டைரக்டர், உங்களை அசைக்க முடியாது. ஆமா, நம்ம ஹீரோயினிய கொஞ்சம் டைலாக் பண்ண சொல்லுங்க. டப்பிங்ல பாத்துப்போம். அதானே, எனக்கு எதுக்குங்க என்னது? என்ன தாத்தான்னு என்னமோ கேட்டுக்கிட்டு இருக்குது. ஒண்ணு இல்ல, அதுல கொஞ்சம் திக்கும். நம்ம சப்ஜெக்ட்ல ஹீரோயினிய திக்குவாயாக்கிறோம். என்னையா நீ? நாம எடுக்க போற படம் கோவல மனைவி அப்படின்னா கண்ணகி திக்குவாயா? இதுக்குதான் சொல்றது கூட்டுறவள எல்லாம் ஹீரோயினி ஆக்க கூடாதுன்னு. சார், நம்ம என்ன பண்றோம், எப்பப்ப அப்படி திக்குதோ அப்போ கட் பண்ணிக்கிறோம். திக்காம இருக்கும் போது எடுக்கிறோம். எப்படி? என்னையா நீ? பிலிம் வேஸ்ட் ஆகாதா? என்ன வேஸ்டா போகுது? ஒரு வேலை பண்ணுங்க, என் சம்பளத்துல கட் பண்ணிக்கங்க. என் சம்பளத்தையும் கட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்தா படம் எடுக்க போறேன். எல்லாருக்கும் பேட்டாதான். அக்கப்பூர் பிஸ்தா சாக்காபா சேமியா குச்சி ஐஸ்கிரீமோ நமக. நோ ஜான். இப்ப நான் சகல் மாஸ்க்கு பிகில் ஜான் இல்ல, சாத்தனு சகாதேவன் இல்ல. இப்ப சாட்சாத் சர்வதேச தர்பூஸ் சாமி. வாய கழுவியா? இந்த பேப்பரை பாத்தியா? கதாசிரியர் டைரக்டர் ஜானுக்கும் புதுமுகம் ரீட்டாவுக்கும் கசகசான கிசி வந்திருக்கு. ஷிவ் ஷிவ். என்ன ரீட்டா திக்காம பேசுற? கோபம் வந்தா திக்காம தான் பேசுற. நீ ஏன் திக்கிற? சாதாரணமா தான் பேசுறேன். யோ, உன்னால என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, சான்ஸும் போச்சு, இப்ப வேலையும் போச்சுயா, என் வாழ்க்கையும் போச்சையா. என் பர்சனாலிட்டியும் போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி என்ன பர்சனாலிட்டி இருந்தா? கிண்டலா பண்ற? இருந்த கொஞ்சம் நெஞ்ச பர்சனாலிட்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்து கெடுத்துட்டா. ஏதோ நான் வேற ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். இப்ப கொஞ்சம் பழைய பர்சனாலிட்டி திரும்பி இருக்குது. புத்தூருக்கு போடியா? பாய முடியா? நாங்க பயப்படி ரோடு ரோட தொடப்பக்கட்ட வியாபாரம் தான் பண்ணணும். ஆஹா, இந்த தலையோட நீங்க வியாபாரம் பண்ணீங்கன்னா தொடப்பு ரொம்ப நல்லா விக்கும். சைட்ல ஒட்டட குச்சி வித்துக்குங்க. ஓம் குச்சியு கோவிசர்லோ சிஞ்செந்து நமக சர்வதேச கட்டாட்ச. சபாஷ். ஓம் சுவாமி. அருமையான காட்சி. முடியில்லாத முனியாண்டி. உடைச்சிடாதீங்க சார். கமண்டல உயரத்தில் இருக்கும் யார் இந்த பாலகன்? சொல்றேன், முதல்ல இத பார். பத்திரிகத்ரோ. உங்களுக்கு கல்யாணமா? நோ. ஆத்தடி, உள்ள என்ன பண்றான்? அரியாத்தி. ஏலாய், 1.5 ஜான் உயரம் இருந்துகிட்டு நீ எல்லாம் என்ன ஆங்கிள் பாக்குற? என் நேரம் உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்திருப்பேன். ஐயோ 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 ஐயோ. இவர் யாரு? 50 ஆபாச இங்கிலீஷ் படம் எடுத்த மிகப்பெரிய ப்ரொடியூசர். வணக்கங்க. சிரிச்சிட்டா? இனிமேல் அவர் அங்க இருந்த டேஞ்சர் இங்க இருக்கட்டும். பூலோகத்தில் என்ன விந்தை? கிருஷ்ணா, நீ டைரக்டரா? ஏன், நான் ஸ்டார்ட்னு சொன்ன கேமரா சுத்தாதா? நான் தான் டைரக்டர், இவர் தான் தயாரிப்பாளர். இவர் விருதுநகர்ல புடலங்காய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் அங்கிருந்து நேரா தள்ளிக்கிட்டு வந்து விருகம்பாக்கத்துல ஒரு சினிமா கம்பெனி ஓபன் பண்ண வச்சிருக்கேன். நான் தெரிஞ்சிட்டேன், நீ கட்டிட்டியே, எல்லாம் விதிடா. ஹோண்டா யமஹா இன்சுசுகியோ லூனாய நமக. வாய முன்ன நல்லா இருக்கும். ஷட் அப். எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு போங்க. வழி தானே, எந்த ஊருக்கும் சொல்லு, பஸ்ல ஏத்திடுறேன். என்ன விளையாடுறீங்களா? அடடடடடா, இதே மாதிரிதான் என் படத்துல 13வது ரீல்ல ஒரு சம்பவம். ஏன் சார், அதே மாதிரி இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமா? சரியான ஐடியா. என்ன மாதிரி சம்மதமா? காதல், கனிவு, உருக்கம், நெருக்கம், ஆதிவாசியின் கையில் அழகிய பெண். என் படத்துக்கு தலைப்பு கிடைச்சிச்சு. வாங்க சார், பூஜை போட்டு கதையை தேடுவோம். மாமா பீமா, பீமா மாமா, ஏன் மாமா சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கல்யாணம் வச்சுக்கலாமா? சீக்கிரம். அத்தா, என் உயிர் நீ தானே. உன்னுயிர் நான் தானே. நல்ல தொண்டை.